லாலலலலாலா. அழைக்கும் இறைவன் குரல் கேட்க ஆலயம் நிறைவோம் வாருங்கள். அன்பின் சுவடுகள் பதித்திடவே இறை குலமாய் இணைந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரல் கேட்க ஆலயம் நிறைவோம் வாருங்கள். அன்பின் சுவடுகள் பதித்திடவே இறை குலமாய் இணைந்து வாருங்கள். மீட்பினையே நீதம் கண்டிட வான்தேவன் புகழ் பாடுங்கள். பாருங்கும் அருள் சூழ்ந்திட தியாகத்தின் வழி கூடுங்கள். அழைக்கும் இறைவன் குரல் கேட்க ஆலயம் நிறைவோம் வாருங்கள். அன்பின் சுவடுகள் பதித்திடவே இறை குலமாய் இணைந்து வாருங்கள். என்னை அழைத்தார், அவர் கையில் பொறித்தார், கருவில் தெரிந்தாரே. அன்பை பொழிந்தார், என்னை அள்ளி அணைத்தார், உரிமையாய் தேர்ந்தாரே. என்னை அழைத்தார், அவர் கையில் பொறித்தார், கருவில் தெரிந்தாரே. அன்பை பொழிந்தார், என்னை அள்ளி அணைத்தார், உரிமையாய் தேர்ந்தாரே. இருகரம் விரித்து அழைக்கின்றார், இதயத்தில் பொதிந்திட அழைக்கின்றார். திருப்பலி வாருங்கள். மீட்பினை நீதம் கண்டிட வான்தேவன் புகழ் பாடுங்கள். பாருங்கும் அருள் சூழ்ந்திட தியாகத்தின் வழி கூடுங்கள். அழைக்கும் இறைவன் குரல் கேட்க ஆலயம் நிறைவோம் வாருங்கள். அன்பின் சுவடுகள் பதித்திடவே இறை குலமாய் இணைந்து வாருங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த திருப்பலியை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, are in a special way for all the sponsors of this live telecast mass and those who wrote their mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velangani who are watching the same. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் குழந்தைகளை ஞானிகளாக பார்க்க, ஞானிகளாகவே வளர்க்க நம் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு விடுக்கின்றார். இன்றைய நாளில் நமது குழந்தைகள் அவர்கள் வாழக்கூடிய இன்றைய சமுதாயத்தில் பல்வேறு சவால்களை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் நமது
அன்போடு கூடிய கண்டிப்போடு கூடிய ஆன்மீக வழிகாட்டுதல் அவர்களை ஞானிகளாக பார்க்கவும் அவர்களை ஞானிகளாக வளர்க்கவும் உதவ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரின் அருளை அன்னை மரியாளின் வழியாக இந்த திருப்பலியில் நாம் ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வுகளை தகுந்த விதத்தில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை எண்ணி பார்ப்போம், ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவரிடமும் அயலாரிடமும் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. இறைவா, தவறி நடப்போர் நன்னறிக்கு திரும்பி வர அவர்களுக்கு உமது உண்மையின் ஒளியை காட்டுகின்றீர். கிறிஸ்தவ நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவரும் தமது பெயருக்கு பொருந்தாதவற்றை விளக்கவும் ஏற்றவற்றை செயல்படுத்தவும் அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறியது: அசிரிய நாடுகள் சினத்தில் நான் பயன்படுத்தும் கோல் அது, தண்டனை வழங்க நான் ஏந்தும் தடி அது. இறைப்பற்றில்லா நாட்டினருக்கு அந்நாட்டை நான் அனுப்புகின்றேன். எனக்கு சினமூட்டின மக்களை நொறுக்க அதற்கு ஆணை கொடுக்கின்றேன். அம்மக்களை கொள்ளையிடவும் அவர்கள் பொருட்களை சூறையாடவும் தெருவில் கிடக்கும் சேற்றை போல அவர்களை மிதித்து போடவும் அதற்கு கட்டளை தருகின்றேன். அசீரிய அரசன் நினைப்பதோ வேறு, அவனது உள்ளத்தில் எழும் திட்டங்கள் வேறு. மக்களினங்கள் அழிந்து நாசமாவதை தன் இதயத்தில் எண்ணுகின்றான். பல்வேறு இனத்தாரையும் வெட்டி வீழ்த்த அவன் விரும்புகின்றான். ஏனெனில் அவன் இவ்வாறு சொன்னான்: என் கை வலிமையாலே நான் அதை செய்து முடித்தேன். என் ஞானத்தாலும் அறிவு கூர்மையாலும் அதற்கு திட்டங்கள் தீட்டினேன். மக்களினங்கள் தங்களிடையே வைத்துள்ள எல்லைகளை அகற்றினேன். அவர்களுடைய கருவூலங்களை சூறையாடினேன். அரியணையில் வீற்றிருந்தோரை ஒரு காளை மிதிப்பது போல் மிதித்து போட்டேன்.
குருவி கூட்டை கண்டுபிடிப்பது போல் என் கை மக்களினங்களின் செல்வங்களை கண்டு எடுத்துக்கொண்டது. புறக்கணித்த முட்டைகளை ஒருவன் பொறுக்கி எடுப்பது போல் நாடுகள் யாவற்றையும் ஒருங்கே சேர்த்து கொண்டேன். எனக்கு எதிராக ஒருவரும் இறக்கை அடிக்கவில்லை, வாய் திறக்கவில்லை, கீச்சென்ற ஒளி எழுப்பவில்லை. வெட்ட பயன்படுத்துவதற்கு மேலாக கோடாரி தன்னை மேன்மை பாராட்டுவதுண்டோ? அறுப்பவனை விட தன்னை சிறப்பு மிக்கதாக வாள் கருத இயலுமோ? தன்னை தூக்கியவனை சுழற்றி வீச கைத்தடியால் கூடுமோ? மரம் அல்லாத மனிதனை தூக்க மரத்தாலான கோலால் இயலுமோ? ஆதலால் ஆண்டவராகிய படைகளின் ஆண்டவர் பாழாக்கும் கொள்ளை நோயை அவனுடைய கொழுத்த வீரர்கள் மேல் அனுப்புவார். அவனது மேன்மையின் கீழ் தீ ஒன்றை வைப்பார். அவர் நெருப்பு மூட்டுவார், அது கொழுந்துவிட்டு எரியும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 94 பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார். ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார். ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார். ஆண்டவரே, அவர்கள் உம் மக்களை நசுக்குகின்றனர். உமது உரிமை சொத்தான அவர்களை ஒடுக்குகின்றனர். கைம்பெண்டீரையும் அந்நியரையும் அவர்கள் வெட்டி வீழ்த்துகின்றனர். திக்கற்றவரை அவர்கள் கொலை செய்கின்றனர். ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார். ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார். ஆண்டவர் இதை கண்டு கொள்வதில்லை. யாக்கோப்பின் கடவுள் கவனிப்பதில்லை என்கின்றனர். மக்களிடையே அறிவிலிகளாயிருப்போரை உணருங்கள். மதிகேடரே, எப்பொழுது நீங்கள் அறிவு பெறுவீர்கள்? ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார். ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும்
இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு கூறியது, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கின்றார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவருமன்றி வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, ஆண்டவர் இயேசு குழந்தைகளை ஞானிகளாக பார்த்தார். நாமும் அவர்களை உண்மையான ஞானிகளாக பார்க்க, ஞானிகளாகவே அவர்களை வளர்க்க நம்மை அழைக்கின்றார். மத்தேயு நற்செய்தியில் பார்க்கிறோம், 20வது அதிகாரம் 30வது இறை வார்த்தையில், பர்த்திமேயு என்று சொல்லக்கூடிய ஒரு பார்வையற்ற மனிதர் இயேசுவை தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி கூக்குரலிடுவதை, விவிலியத்தின் பக்கங்களை நாம் புரட்டி பார்த்தோமே என்றால், இயேசுவை நோக்கி மன்றாடியவர்கள் ஒவ்வொருவரும் நாசரேத்து இயேசு போகிறார் அல்லது நாசரேத்து இயேசுவே என்று சொல்லுவார்கள். ஆனால் இந்த பார்வையற்ற பர்த்திமேயு இவருக்கு மட்டும்தான் கடவுள் ஆண்டவர் இயேசு தாவீதின் மகன் என்பதை வெளிப்படுத்துகின்றார். அப்படி இறைவனால் வெளிப்படுத்தப்பட்டவராக சமுதாயத்தில் புறம் தள்ளப்பட்ட அந்த பர்த்திமேயு இயேசுவை தாவீதின் மகனே என்று அழைத்தார். இயேசு வாழ்ந்த அந்த காலத்தில் புறம் தள்ளப்பட்டவர்களுக்கு கடவுளது செய்தியானது, கடவுளது உண்மை தன்மையானது வெளிப்படுத்தப்பட்டது. அந்த வகையில் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குழந்தைகளையும் பார்க்கிறார். அன்றைய சமுதாயம் குழந்தைகளை ஒன்றுக்கும் உதவாதவர்களாக, எந்த ஒரு கணக்கிலும் எடுத்துக்கொள்ளாதவர்களாக நினைத்தது. ஆனால் இயேசு, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனென்றால் ஞானிகளுக்கும் விவேகிகளுக்கும் இவற்றையெல்லாம் மறைத்துவிட்டு குழந்தைகளுக்கு நீர் வெளிப்படுத்தி இருக்கிறீர். எவற்றை தந்தையாகிய கடவுள் ஞானிகளிடமிருந்து மறைத்தார், குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினார். விண்ணரசை பற்றிய உண்மையை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை குழந்தைகளுக்கு கடவுள் கொடுத்திருக்கிறார். எனவேதான் ஆண்டவர் இயேசு குழந்தைகளைப் போல உண்மையான ஞானிகளாக, ஞானிகள் என்று அந்த காலகட்டத்திலும் இந்த காலகட்டங்களிலும் தங்களையே அழைத்துக் கொள்பவர்கள் அல்லது மற்றவர்கள் அழைக்கக்கூடியவர்கள் பல்வேறு குறைகளை கொண்டவர்களாக இருந்தார்கள். எனவே இயேசுவின் பார்வையில் உண்மையான ஞானிகள் குழந்தைகள் மட்டும்தான். மற்ற ஞானிகளிடம் பல்வேறு குறைகள் இருந்திருக்கலாம். உதாரணமாக நாம் பார்க்கிறோம், ஒரு இளைஞன் ஒருவன் ஆண்டவர் இயேசுவை பார்த்து, நான் நிலை வாழ்வை பெற என்ன செய்ய வேண்டும், நான் உம்மை பின்பற்றுகிறேன் என்று சொன்னபோது இயேசு என்னென்ன செய்ய வேண்டும் என்று ஒன்றொன்றாக சொல்லுவார். இந்த இளைஞன், நான் இது எல்லாத்தையுமே செய்கிறேனே அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு ஒன்றே ஒன்று குறைவாக இருக்கிறது. உனக்கு உள்ளதையெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு அதன் பிறகு என்னை வந்து பின் செல். அப்படி என்றால் செல்வத்தின் மீது அவன் கொண்டிருந்த அந்த ஆசை அவனிடம் விண்ணரசை புரிந்து கொள்வதற்கு ஒரு தடையாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். குழந்தைகளிடம் இந்த எந்தவித குறைபாடும் இல்லாமல்
இருப்பதால் தான் ஆண்டவர் இயேசு குழந்தைகளை ஞானிகளாக பார்க்கிறார். குழந்தைகள் யார்? குழந்தைகள் 18 வயதுக்கு உட்பட்ட அனைவருமே குழந்தைகள் என்று ஐநா சபை வரையறுத்து சொல்லுகிறது. அப்படி என்றால் இந்த குழந்தைகளிடம் இருக்கக்கூடிய நல்ல குணநலன்கள் என்ன? எதற்காக ஆண்டவர் இயேசு அப்படிப்பட்டவர்களுக்குத்தான் தந்தையாகிய கடவுள் விண்ணரசின் மறைபொருளை வெளிப்படுத்தினார் என்று சொல்லுகிறார்? சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் நமது குடும்பங்களில் இருக்கக்கூடிய குழந்தைகளை நினைத்தால் உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைவோம். அவர்களின் அறிவாற்றலை நினைத்து நம்மால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத அளவுக்கு அவர்களது அறிவு வளர்ந்திருக்கிறதே என்று நாம் திகைத்து போவோம். எண்ணி பாருங்கள், 2 வருடங்களுக்கு முன்பாக ஒரு மாணவி 600க்கு 600 மதிப்பெண் பெறுகிறார் 12ஆம் வகுப்பில். யாராவது யோசிச்சு பார்த்துருப்போமா? நடக்குமா? 600க்கு 600 மதிப்பெண்கள். அவ்வப்போது நாம் தொலைக்காட்சிகளில் பார்க்கிறோம், செய்தித்தாள்களில் படிக்கிறோம். தேர்வு சமயங்களில் 10ஆம் வகுப்போ 12ஆம் வகுப்போ மாணவ மாணவிகள் தங்களது உறவுகளை அல்லது பெற்றோர்கள் இறந்து போனால் கூட அந்த துக்கத்தை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு ஓராண்டு முழுவதும் படித்ததை தங்களது திறமையை வெளிப்படுத்தி சிறந்த மதிப்பெண்களை பெறுவதை பார்க்கிறோம். 10ஆம் வகுப்பு படித்த மாணவன் 2 கைகளையும் இழந்தவன் 437 மதிப்பெண்கள் எடுத்து சாதனை படைத்திருக்கிறான். சொல்லிக்கொண்டே போகலாம். இன்றைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகளிடம் இருக்கக்கூடிய ஐக்யூ என்று சொல்லக்கூடிய இன்டெலிஜென்ட் கொஷன் மிகவும் சிறப்பான ஒன்றதாக இருக்கிறது. இன்றைக்கு உலகமே வியந்து பாராட்டி கொண்டிருக்கக்கூடிய, உலகமே நோக்கி பயணித்து கொண்டிருக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய செயற்கை நுண்ணறிவு பிள்ளைகளுக்கு மிகவும் சர்வசாதாரணமாக இதை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்கிறது. நாம் அவ்வப்போது பார்க்கிறோம், படிக்கின்றோம். பிள்ளைகள், குழந்தைகள் பெரிய பெரிய விஞ்ஞானிகளோடு இணைந்து அவர்களும் சேட்டலைட் அல்லது விண்கலத்தை ஏவுவதற்கு தங்களான பங்களிப்பை கொடுத்து அவர்கள் விஞ்ஞானிகளோடு சேர்ந்து பயணிப்பதை நாம் பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இவையெல்லாம் நான் இப்போது சொன்ன இவை எல்லாமே முழுக்க முழுக்க அறிவு சார்ந்த ஒன்று. இந்த அறிவு சார்ந்தவை மட்டும் குழந்தைகளை ஞானிகளாக மாற்றுவது கிடையாது. இந்த அறிவு எல்லோருக்குமே இருந்தது. ஆனால் குழந்தைகளிடம் இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த பண்பு அவர்களை ஞானிகளாக்குகிறது, அவர்களை ஞானிகளாக மாற்றுகிறது. அந்த பண்புதான் அவர்களை விண்ணரசை பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை தருகிறது. யோவான் நற்செய்தி 6வது அதிகாரத்தில் ஒரு நிகழ்வை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசு தனது சீடர்களோடு சேர்ந்து மக்கள் எல்லோருக்கும் போதித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு மிகப்பெரிய கூட்டம் இருக்கிறது. மாலையாகின்றது. இயேசு சீடர்களை பார்த்து இவர்களுக்கு உண்ண உணவு கொடுங்கள் என்று சொல்லுகிறார். சீடர்கள் சொல்லுகிறார்கள், இவ்வளவு பேர் இருக்கிறார்களே, என்ன கொடுக்குவது, எப்படி ஏற்பாடு பண்ணுவது? 7வது இறை வார்த்தையில் சொல்லுகிறார் ஒரு சீடர், இவர்களுக்கு 200 தெனாரியத்திற்கு அப்பம் வாங்கினாலும் ஒவ்வொருவருக்கும் ஒரு சிறு துண்டுதானே கிடைக்கும். சீடர்கள் அல்லது உலக பார்வையில் ஞானிகள் என்று சொல்லக்கூடியவர்களின் கணக்கு என்பது இதுதான். ஞானிகள் அல்லது கணித மேதைகளின் பார்வையில் இருக்கின்ற ஒன்றை எடுத்து கொடுக்கின்ற போது குறைவு ஏற்படும், குறைந்து கொண்டே போகும். ஆனால் அறிவோடு ஆன்மீகத்தை இணைத்து இறையன்பையும் பிறரன்பையும் சேர்த்து கொண்டு வாழக்கூடிய இந்த ஞானிகளான குழந்தைகளுக்குத்தான் தெரியும் கொடுக்கின்ற போது குறையாது, அது மேலும் அதிகமாகும் என்று. இதனால்தான் அங்கே நாம் பார்க்கிறோம், ஒரு சிறுவன் 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் வைத்திருந்தான். சற்று ஆழமாக யோசித்து பாருங்கள், அவ்வளோ பெரிய கூட்டம் வேறு யார்ட்டையாவது ஏதாவது இல்லாமல் இருந்திருக்கும்? நிச்சயமாக கிடையாது. ஒவ்வொருவரும் ஏதோ ஒன்றை வைத்திருப்பார்கள் பெரியவர்கள். ஆனால் அவர்களுக்குள் உள்ளுக்குள் ஒரு பயம், இதை கொடுத்துட்டேனாக்க நான் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது, பசியால் நான் செத்து போவேனே, என் கூட இருக்கவங்க என்ன பண்ணுறது, கொடுத்தால் என்னிடம் இருப்பது குறைந்து விடும். இது உலக பார்வையில் பெரியவர்களாக இருக்கிறவர்கள், அறிஞர்கள், அறிவுபூர்வமாக யோசிக்கக்கூடியவர்கள், இவர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய மனநிலை. ஆனால் இந்த குழந்தை, அந்த சிறுவன் 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் வைத்திருந்தானே, இவனுக்கு அது பற்றியெல்லாம் கவலை இல்லை. தேவை என்று ஏற்படுகிறது, என்னிடம் இருப்பதை நான் கொடுப்பதால் நான் குறைந்து போக மாட்டேன், மாறாக
நிறைவடைவேன், ஆசீர்வதிக்கப்படுவேன் என்று உணர்ந்தவனாக அந்த 5 அப்பத்தையும் 2 மீன்களையும், எந்த பெரிய மனிதரும் செய்யாத ஒரு செயலை தன்னிடம் இருப்பதை இந்த சிறுவன் கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். இதுதான் குழந்தைகளை ஞானிகளாக மாற்றுகிறது. வெறும் அறிவு மட்டுமல்ல, தாத்தாக்களும் பாட்டிகளும் பெற்றோர்களும் பெரியவர்களும் சிறு வயது முதல் பிள்ளைகளுக்கு அறிவோடு ஞான அறிவையும் ஆன்மீகத்தையும் ஊட்டி வளர்க்கின்றோமே. அன்பு, பகிர்வு, மன்னிக்கக்கூடிய மனநிலை, இது அவர்களிடம் அதிகமாக அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த ஞானம் அதிகமாகின்றது. அவர்கள் ஞானிகளாக மாறுகிறார்கள். இப்படித்தான் அந்த பிள்ளைகளை நாம் ஞானிகளாக பார்க்க, வளர்க்க அழைக்கப்படுகின்றோம். காலம் மாறி வருகிறது. நிறைய குறைபாடுகளுக்கு நாம் காலத்தை தான் காரணம் சொல்லுகிறோம். அந்த வகையில் சிறு பிள்ளைகளிடம் இருக்கக்கூடிய இந்த பண்பும் குறைந்து கொண்டு வருவதை நாம் பார்க்கின்றோம். ஒரு சமயத்தில் பெற்றோர்கள் பெருமை கொள்ளக்கூடிய விஷயம், என் மகள்கிட்ட இந்த குழந்தைகிட்ட ஏதாவது ஒன்று கொடுத்தனாக்க யாராவது கேட்டால் உடனே எடுத்து கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லி 4 பேருக்கு மத்தியில் பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய பேசிக்கொண்டிருந்த நாம் இன்றைக்கு அவன்கிட்ட வாங்குறது ரொம்ப கஷ்டம். ஏதாவது ஒன்று கொடுத்தோம்னாக்க யாருக்கும் கொடுக்கவே மாட்டான், என் குழந்தை யாருக்கும் கொடுக்கவே கொடுக்காது. இப்படிப்பட்ட வார்த்தைகளால் அவர்களை பாராட்டுகின்ற போது கொடுக்க வேண்டும் என்ற மனப்பான்மை, மன்னிக்க வேண்டும் என்ற மனப்பான்மை, வேறுபாடுகளுக்கு மத்தியில் ஒன்று சேர்ந்து வாழ வேண்டும் என்ற அந்த எண்ணம் அவர்களிடம் குறைவுபடுகிறது. எனவே நாம் குழந்தைகளை ஆண்டவர் இயேசுவை போல உண்மையாக ஞானிகளாக பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் வளர்க்க வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு சூழ்நிலை மாறிக்கொண்டு வருகிறது. இன்றைக்கு நமது குழந்தைகளை சூழ்ந்திருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், போதை பழக்கம், ஜாதிய வன்முறை, இப்படி பல்வேறு சவால்களை இந்த பிள்ளைகள் எதிர்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் அறிவை புகட்டுவதற்கு எந்த அளவிற்கு சிரத்தை எடுக்கிறோமோ, மிகப்பெரிய பொருட்செலவில் மிகப்பெரிய பள்ளிகளுக்கு அனுப்பி படிக்க வைக்கின்றோமோ, அதற்கு இணையாக எல்லளவும் குறையாமல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களும் பெற்றோரும் பிள்ளைகளுக்கு அறிவோடு மட்டும் நின்று விடாமல் ஆன்மீகத்தை, அன்பை, மன்னிப்பை, பகிர்வதை நாம் சொல்லிக் கொடுத்து கொண்டே வளர்க்கின்ற போது நிச்சயமாக அவர்கள் அன்று ஆண்டவர் இயேசு பார்த்ததை போன்று ஞானிகளாக இருப்பார்கள், ஞானிகளாக வாழ்வார்கள். நமது குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் பெருமையை மட்டுமல்ல, கடவுளின் ஆசீரையும் பெற்றுத் தருவார்கள். ஆமீன். காணிக்கை தரும் நேரம் கடவுளே உன் திருமுன்னே அன்பென்னும் பலியாக அள்ளி தரும் நேரம். காணிக்கை தரும் நேரம் கடவுளே உன் திருமுன்னே அன்பென்னும் பலியாக அள்ளி தரும் நேரம். என்னை படைத்தேன் இன்றும் என்றும் உந்தன் உகந்த காணிக்கையா. என்னை படைத்தேன் இன்றும் என்றும் உந்தன் உகந்த காணிக்கையா. காணிக்கை தரும் நேரம் கடவுளே உன் திருமுன்னே அன்பென்னும் பலியாக அள்ளி தரும் நேரம். சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கும் திருப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து என் பலியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும். உம் நம்பிக்கையாளர் புனிதத்தில் வளர உதவும் உணவாக இவற்றை மாற்றி அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம்.
உம் திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தரலும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் பேரறிஞர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் ஒரு திரு அவையை அன்பில் நிறைவு பெறச் செய்தரலும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றேப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமிழ்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கிறோம். ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்னென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர்
பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். இதய அமைதி பெறுகின்றோம். இந்த விருந்திலே இனிய வரங்கள் பெறுகின்றோம். இறைவன் உறவிலே இதய அமைதி பெறுகின்றோம். இந்த விருந்திலே இனிய வரங்கள் பெறுகின்றோம். இறைவன் உறவிலே மனதில் தோன்றும் கவலைகள் மறையும் இறைவன் வரவிலே. மனதில் தோன்றும் கவலைகள் மறையும் இறைவன் வரவிலே. இதய அமைதி பெறுகின்றோம். இந்த விருந்திலே இனிய வரங்கள் பெறுகின்றோம். இறைவன் உறவிலே நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய அருள் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு இம்மறை நிகழ்வுகளில் நாங்கள் அடிக்கடி பங்கேற்பதால் அவற்றின் மீட்பளிக்கும் பயன் எங்களில் வளரச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசி பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசிர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும்போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of His dear Mother, Our Lady of Velankanni. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி முடிந்தது.